ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது பும்ரா தன்னுடைய ஓய்வை தெரிவித்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த ஸ்டார் பவுலர் யார் அப்படிங்கிற கேள்வியும் இதன் காரணமாக எழப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான திட்டத்தை தீட்டி வச்சிருக்காங்க, அது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலும் தற்போது கசிந்திருக்கிறது. இது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணி அப்படின்னு சொன்ன உடனே எப்படி சச்சின், விராட் கோலி, தோனி ஆகியோரினுடைய பெயர்கள் நினைவுக்கு வருதோ அப்படி பந்து வீச்சில் தங்களின் பெயர்களை உலகத்திற்கு எடுத்துரைத்தவங்க கபில் தேவ், ஜவஹர் ஸ்ரீநாத், ஜாகிர் கான் உள்ளிட்டோர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் தற்போது இந்திய வேகபந்து வீச்சின் முகமாக திகழ்பவர் அப்படின்னு சொன்னால் ஜஸ்பிரீத் பும்ரா. இவரை யாக்கர் கிங் அப்படின்னு ரசிகர்கள் அன்பாகவே அழைத்திருக்காங்க. ஓவரில் மற்ற பவுலர்களும் யாக்கர் வீசுவாங்க. ஆனால் ஒரு ஓவரின் 6 பந்துகளையுமே துல்லியமான யாக்கர்களாக மாற்றக்கூடிய அபார திறன் பும்ராவுக்கு மட்டுமே உரியது. இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க பவுலர் வரக்கூடிய 2027 ஒரு நாள் உலக கோப்பையில் விளையாடுவாரா? தொடர் காயங்கள் மற்றும் பனி சுமைக்கு மத்தியில் பும்ராவை பிசிசிஐ எப்படி பயன்படுத்த போகிறது? ஒருவேளை அவர் ஓய்வு பெற்றா இந்திய அணியுடைய அடுத்த ஸ்டார் பவுலர் யார் உள்ளிட்ட விவரங்களை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்திய அணியின் வேகபந்து வீச்சு தோணாக திகழக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா கடந்த 2023 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு அனைத்து இருதரப்பு தொடர்களையும் தொடர்ச்சியாக விளையாடுவது கிடையாது. அவரது தனித்துவமான பந்து வீச்சு ஆக்ஷன் காரணமாக அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இதனால் பிசிசிஐ அவரை மிகவும் கவனமாக மட்டுமே சில தொடர்களில் பார்த்திங்க அப்படின்னா கையாண்டு வந்திருக்காங்க. முக்கியமான தொடர்களில் மற்றும் ஐசிசி தொடர்களில் மட்டுமே விளையாட வைத்தும் வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரின் 2வது போட்டியில் விளையாடிய போது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இலங்கை டெஸ்ட் தொடரில் இருந்தும் அவர் விலகி இருக்கார். இந்த நிலையில தான் பும்ரா 2027 ஒரு நாள் உலக கோப்பையில் விளையாடுவாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மேலும் அவர் அடிக்கடி காயத்தால் அவதிப்படுவது அவரது ரசிகர்களுக்கு சோகத்தை அளித்திருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் காயம் ஏற்பட்ட பிறகு பும்ரா பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு விரைந்த பிசிசிஐ மருத்துவ குழுவை சந்தித்தார். அவர்கள் அவரை சோதித்து பார்த்தனர். அதன் முடிவில் வெளியான மருத்துவ அறிக்கை ரசிகர்களுக்கும் பிசிசிஐக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. அதாவது பும்ரா தொடர்ந்து அதிக ஓவர்களை வீசினார். அவரது காயம் மீண்டும் தீவிரமடையும் என மருத்துவர்கள் எச்சரித்திருந்தனர். இதனால் அவரது கிரிக்கெட் பயணத்தில் சில கடுமையான மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் பிசிசிஐக்கு ஏற்பட்டிருந்தது. அதிக ஓவர்கள் வீச வேண்டிய டெஸ்ட் போட்டிகளில் பும்ராவை இனி விளையாட வைப்பது கடினம் என கூறப்பட்டது. இதனால் அவர் விரைவில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் 50 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டிகளில் கூட அவரால் ஒரே போட்டியில் தொடர்ந்து 10 ஓவர்கள் வீசுவது சவாலானது என்றும் அதிகபட்சமாக 5 முதல் 6 ஓவர்கள் மட்டுமே வீச முடியும் என்றும் மருத்துவ குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மருத்துவ குழுவின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் பும்ரா களமிறங்குவதே பெரும் சந்தேகம்தான் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. 2027 உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நபியா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது. தற்போது பும்ராவுக்கு 33 வயதாகும். இருப்பினும் பும்ராவை எப்படியாவது 2027 உலக கோப்பை வரை உடற்தகுதியோடு தக்க வைத்து பிசிசிஐ முயற்சி செய்து வருகிறாங்க. இதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தையும் கையில் எடுத்திருக்கிறதாக கூறப்படுகிறது.
அதாவது இனி சாதாரண இருதரப்பு தொடர்கள் முக்கியத்துவம் இல்லாத போட்டிகளில் பும்பராவுக்கு முற்றிலும் ஓய்வு அளிக்கப்படவுள்ளன. 2027 உலக கோப்பை மனதில் கொண்டு ஆசிய கோப்பை மற்றும் ஐசிசி தொடர்களில் மட்டுமே அவரை பயன்படுத்த பிசிசிஐ திட்டமிட்டிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் பும்பராவை தொடர்ந்து 10 ஓவர்கள் வீச வைக்காமல் இன்னிங்ஸில் தொடக்கத்திலையும் டெத் ஓவர்களையும் மட்டுமே 5 முதல் 6 ஓவர்கள் வரை பிரித்து வீச வைக்கவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த T20 போட்டி உலகக்கோப்பையில் 2028 தான் நடைபெற உள்ளதால் இடைப்பட்ட காலத்தில் T20 தொடர்களில் பும்பராவை பயன்படுத்துவது தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிசிசிஐயினுடைய இந்த திட்டங்கள் அனைத்துமே கைகொடுத்தா மட்டுமே 2027 உலக கோப்பை தொடரில் நாம் பும்பராவை காண முடியும். இல்லை அப்படின்னா அவர் உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகும் சூழலை உருவாக வாய்ப்புகளும் இருக்கின்றன. பும்பராவினுடைய இந்த சூழல் காரணமாக அவருக்கு பின் இந்திய வேகபந்து வீச்சு தாங்கி பிடிக்க போகக்கூடிய அடுத்த தலைமுறை ஸ்டார் பவுலர் யார் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. பும்பராவின் தனித்துவமான திறமையை உடனடியாக யாராலும் முழுமையாக ஈடு செய்ய முடியாது என்றாலும் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய 3 முக்கிய வீரர்கள் பந்தயத்தில் இருக்கின்றனர். பும்பரா இல்லாத போட்டிகளில் இந்திய வேகபந்து வீச்சுக்கு தலைமை தாங்கிய அனுபவம் சிராஜுக்கு இருக்கிறது. புதுபந்தில் விக்கெட் கீப்பராகவும் வீழ்த்தக்கூடிய திறமை, கட்டுக்கடங்காத ஆக்ரோஷம் ஆகியவை இவரை இந்தியாவின் முதன்மை வேகபந்து வீச்சாளராக நிலைநிறுத்துகின்றன. தற்போது டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே தொடர்ந்து வாய்ப்பை பெற்று வருகிறார். ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கும் இவர் தகுதியானவர் என்றாலும் இவருக்கு சரியான வாய்ப்பை தற்போது இருக்கக்கூடிய தலைமை பயிற்சியாளர் கம்பீர் வழங்கவில்லை. வாய்ப்பு கிடைத்தால் அவர் இந்திய அணியின் வேகபந்து வீச்சு வழிநடத்தும் நபராகவே இருப்பார். இடது கை வேகபந்து வீச்சாளரான இவர் டெத் ஓவர்களில் பும்பராவுக்கு அடுத்தபடியாக துல்லியமான யாக்கர்களை வீசக்கூடியவர். வெள்ளிப்பந்து கிரிக்கெட்டில் இந்திய அணியின் மிக முக்கிய நம்பிக்கையாக உருவெடுத்து வருகிறார். சமீபமாக சுதப்பி வந்தாலும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் தனது ஃபார்மை மீட்டெடுக்கும் பக்குவம் அவரிடம் இருக்கிறது. 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி உலகையே வியப்பில் ஆழ்த்திய இளம் புயல் மயங்க் யாதவ் எதிரணி பேட்டர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தும். இவரது அதிவேக பந்து வீச்சு உடற்தகுதியை சீராக பராமரித்தார் இவரை இந்தியாவின் அடுத்த மெகா ஸ்டாராக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. சமீபத்தில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 போட்டிகளில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகவும் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற ஒரு அபூர்வமான பந்து வீச்சாளர் இந்திய கிரிக்கெட்டுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். பிசிசிஐயின் இந்த பணிச்சுமை மேலாண்மை திட்டங்கள் கை கொடுத்தால் மட்டுமே 2027 உலகக்கோப்பையில் அவரது யாக்கர் புயலை காண முடியும். அதே நேரத்தில் சிராஜ், ஹர்ஷதீப், மயங்க் யாதவ் போன்ற அடுத்த தலைமுறை பந்து வீச்சாளர்கள் இருந்த போதிலும் இப்போதில் இருந்தே போதிய வாய்ப்பளித்து தயார்படுத்துவதன் மூலமாக பும்பராவுக்கு பிறகும் இந்திய அணியின் வேகபந்து வீச்சு பலவீனம் அடையாமல் பார்த்து கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.